ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது மனிதர்களின் சோம்பேறித்தனத்தால் என்ன விளைவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக பார்க்கலாம். பெரும்பாலான மனிதர்கள் உழைக்க தயங்குகிறார்கள். வேலை செய்வதென்றாலே கசப்பை சாப்பிட்டது போல் இருக்கிறது. இன்றைய பொழுதை எப்படி நாம் ஜாலியாக கழிக்கலாம் என்றுதான் அதிகமாக நினைக்கின்றார்களே தவிர வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வருவதில்லை. இதுக்கு என்ன காரணம்? சோம்பேறித்தனத்தை நம் உடலில் எப்படி ஏற்றுகிறது என்பதையெல்லாம் முதலில் பார்க்க வேண்டும். முதலில் அவன் உணவு எடுத்துக்கொள்ளும் விதம் என்னவென்றால், ஒரு சிலர் நிறைய சாப்பிடுகிறார்கள். எதை கண்டாலும் உணவு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னொரு பகுதி சாப்பிடுவதே இல்லை, சாப்பிடுவதற்கே தயங்குகிறார்கள். நாம் உழைப்பதற்கு காரணமே உணவு உண்ணத்தான். அதை பெரும்பாலும் எனக்கு வேலை இருக்கிறது, இப்பொழுது சாப்பிட முடியாது என்று சிலர் சாப்பாட்டை ஒதுக்கி விடுகிறார்கள். ஒரு சிலர் சாப்பிடுவதே இல்லை. இதனால் என்ன விளைகிறது என்று பார்த்தால், நாளடைவில் நோய்வாய்ப்பட வேண்டியிருக்கிறது. அதிகமாக உண்பவனும் நோய்வாய்ப்படுகிறான், அதிகமாக சாப்பிடாமல் இருப்பவனும் நோய்வாய்ப்படுகிறான். மனிதர்களுக்கு பொதுவாக நடுநிலை புரிய வேண்டும். அளவாக சாப்பிட்டு அளவாக உழைத்து அளவாக சேர்த்து எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது, நாம் யாரையும் தொந்தரவு செய்யாமல் போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். அதை விட்டு கடைசியில் என்ன செய்கிறார்? நோய்வாய்ப்பட்டு சேர்த்த பணம் முழுவதையும் கொண்டு போய் டாக்டரிடம் கொடுத்து விட்டு மருந்து, மாத்திரை, ஊசி, ஆப்ரேஷன் என்று இவன் கஷ்டப்படுவதில்லாமல் இவன் குடும்பத்தாரும் நடுத்தெருவில் நிறுத்தி கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் கடைசியில் இறந்து போகிறார். கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தெளிவில்லாமல் கலைந்து போய்விடுகின்றன. இது எல்லாத்திற்கும் என்ன காரணம் என்றால், நமது மனம் நடுநிலையோடு சிந்திப்பதில்லை. தெளிவாக சிந்தனை செய்து காலத்தை சரியாக பயன்படுத்திவிட்டால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள். வாழ்க்கை மிக தெளிவாக வாழ முடியும் எல்லோராலும். ஏதாவது ஒரு சிறு கூட்டம் என்றால் கூட ஓடிப்போய் நின்று விடுகிறோம். அவர்களால் நமக்கு என்ன புண்ணியம்? மனதில் வைத்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் எங்கும் போக வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. நடிப்பு, அரசியல் தலைவர்கள் எங்கு கூப்பிட்டாலும் பார்த்தால் கூட்டம் அலைமோதுகிறது. இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் சிந்தனை செய்யுங்கள். எது நல்லது, எது கெட்டது என்று ஆராய்ச்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.